நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் மாவட்ட முக்கிய செய்திகளை வழங்கிக் கொண்டிருப்பவர் உங்கள் முனைவர் குலசேகரன். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தில் சிறிய உணவு பதப்படுத்தும் அலகு திறப்பு மற்றும் விவசாயிகளுக்கு இடுபொருள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. காரைக்கால் மாதூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் ரூர்பன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சிறிய உணவு பதப்படுத்தும் அலகு திறப்பு மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம், நிக்ரா திட்டம், தேசிய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டியல் துணை திட்டம் மற்றும் காரைக்கால் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வேளாண் இயந்திரமயமாக்கல் துணை திட்டத்தின் கீழ் விவசாயிகள் இடுபொருட்கள் இயந்திரங்கள் வழங்கும் விழா மாண்புமிகு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தனது உரையில் நமது புதுச்சேரி அரசின் மக்கள் முதல்வர் அவர்கள் விவசாயிகளின் நலன் மற்றும் விவசாய செழிப்புக்கான அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார். அதன் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தேவைப்படும் அனைத்து விதமான உதவிகளையும் தினம் செயல்படுத்தி வருகிறோம். விவசாயிகளுக்கு வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும், உற்பத்தி செலவை குறைக்கவும், விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை உறுதி செய்யும் வகையிலும் விவசாயத்தை பன்முகப்படுத்தவும் என்ற முக்கிய நோக்கங்களுக்கு வேளாண் அறிவியல் நிலையம், வேளாண் துறை மற்றும் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி ஒருங்கிணைந்து செயல்பட்டு இன்றைய நவீன காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தினார். இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் மாண்புமிகு குடிமைப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி.ஆர். திருமுருகன் அவர்கள் தலைமையுரையாற்றினார். அவர்கள் பேசுகையில், வேளாண் அறிவியல் நிலையம், வேளாண் துறை மற்றும் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மூலம் நடத்தப்படும் அனைத்து விதமான பயிற்சிகள் மற்றும் வழங்கப்படும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குறிப்பாக பண்ணை மகளிர் மற்றும் சுய உதவி குழு உறுப்பினர்கள் வேளாண் மற்றும் அதனை சார்ந்த மதிப்பு கூட்டல் பயிற்சிகள் மூலம் தொழில் முனைவோர்களாக உருவாக்கி தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு ஆகையால் விவசாய பெருமக்கள் விவசாயத்தை கைவிடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் திரு AUSUPS ரவி பிரகாஷ், தேசிய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் தங்கவேல், பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியின் முதன்மையர் முனைவர் ஆஷு சனகர், காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் திரு ஆரு கணேசன், பண்டித ஜவஹர்லால் நேரு பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜெயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் விவசாயிகளுக்கு பேட்டரி மூலம் இயங்கும் தெளிப்பான், தார்பாய், மண்வெட்டி, கதர் அறிவாள், திராக்டர், கிராமப்புற இளைஞர்களுக்கு பல வகை மரம் ஏறும் கருவி, மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு பாத்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உழவர் செய்தி மடல் வெளியிடப்பட்டது. முன்னதாக வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தி. ராமநாதன் வரவேற்புரையாற்றினார். நிலைய வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் செந்தில் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சுமார் 200-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வேளாண் அறிவியல் நிலையம் வேளாண் மற்றும் விவசாயிகள்